அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. யாருக்கெல்லாம் பண கஷ்டம் இருக்குதோ, பண வரவில் தடைகள் இருக்குதோ, கையில் பணமே தங்க மாட்டேங்குது, வர காசெல்லாம் தண்ணி மாதிரி செலவாகுது, வீண் வரைய செலவுகள் ஏற்படுது, மருத்துவ செலவுகள் அதிகரிக்குது, அடிக்கடி பணம் காணாமல் திருடு போயிடுது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் இருக்குதோ, அவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய பண கஷ்டமானது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அது நீங்கும். நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக உங்களுடைய வீட்டில் குடியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்ன பரிகாரம், என்ன நாளில் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாளைய நாள் பார்த்திங்கன்னா மிக மிக சக்தி வாய்ந்த நாள், அதிசேர்க்கை கொண்ட ஒரு அற்புத நாளாக நமக்கு அமைஞ்சிருக்குது. அப்படி என்ன விசேஷம் நாளைய நாளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு டிசம்பர் மாதத்தின் 11ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை, மேலும் கார்த்திகை மாதத்தின் 26ஆம் தேதி. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு இந்த புதன்கிழமையை சொல்லுவாங்க. அதே போல மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவரை அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக இந்த புதன்கிழமை இருக்கு. இவை தாண்டி விநாயக பெருமான் புதன்கிழமை நாளில் தான் அவதரிச்சாரு அப்படிங்கிறதுனால விநாயக பெருமான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாகவே இந்த நாளானது அமைஞ்சிருக்குது. இந்த நாளை கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமாக கார்த்திகை மாதத்திற்குண்டான வளர்பிறை ஏகாதசி திதியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த ஏகாதசி திதியானது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று நள்ளிரவு 1:14 அப்படிங்கும் போதே தொடங்கிடுதுங்க. இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை இரவு 10:54 அப்படிங்கும்போது முடியுது. மாதத்தில் 2 முறை இந்த ஏகாதசி திதி வருங்க. வளர்பிறை ஏகாதசி திதி, தேய்பிறை ஏகாதசி திதி அப்படின்ட்டு நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு தேவையான செல்வ செழிப்பெல்லாம் இந்த வளர்பிறை ஏகாதசி நாள் அன்னைக்கு நம்ம வேண்டும்னு சொல்லி பெருமாளிடம் கேட்கும்போது கட்டாயம் வந்தது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேய்பிறை ஏகாதசி திதி நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள், கடன்கள் இதெல்லாம் நீங்கணும்னு சொல்லி வேண்டிக்குவாங்க. இந்த முறை நமக்கு வளர்பிறை ஏகாதசி வந்திருக்கு. அதுவும் சாதாரணமாக இல்லைங்க, வித்தியாசமான ஒரு சேர்க்கையோடவே அமைஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11-11 அப்படிங்கிற சேர்க்கையில் அமைஞ்சிருக்குது. இந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறதே அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 11ஆவது திதி தான். இது நமக்கு டிசம்பர் மாதத்தின் 11ஆம் தேதியில் வரது விசேஷம். அதுவும் பெருமாளுக்கு உரிய புதன்கிழமை வரது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். போன முறை தேய்பிறை ஏகாதசி திதியும் இதே போல தான் நமக்கு 11-11ங்கிற சேர்க்கையில் அமைஞ்சிருந்தது. அந்த நாள்லேயும் நான் சில பரிகாரங்கள் சொல்லியிருந்தேன். அதை செஞ்சும் நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சதா என் கூட கமெண்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அந்த நாளை மிஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ வரக்கூடிய நாளைய தினத்தை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. மேலும் இந்த நாளில் இன்னொரு சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண வரவை அதிகப்படுத்தி தருவதற்கான 8-8ங்கிற சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்குது. அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாளானது கார்த்திகை மாதத்தின் 26ஆம் தேதி. இதனுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு பார்க்கும்போது 8. அதே போல் இந்த வருடமானது 2024வது வருடம். இதனுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு பார்க்கும்போது 8. பிரபஞ்ச சக்திப்படி ஒரே நம்பர் 2 முறையோ அல்லது 3 முறையோ திரும்ப திரும்ப வரும்போது அது ஒரு சிறப்பான நாள், தேவதை நாள், ஏஞ்சல் டே அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் நமக்கு இங்கே பணவரவை வாரி தரக்கூடிய 8-8ங்கிற சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. இத்தனை சிறப்புகளும் கூடி இருக்கிற இந்த நாளில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு கோவிலுக்கு போகும்போது பெருமாளுக்கு உரிய துளசி மாலை வாங்கிட்டு போய் நீங்கள் கொடுக்கறது விசேஷம். மேலும் அந்த துளசி மாலையிலிருந்து ஒரு சிறு துளசியாவது நீங்கள் அர்ச்சகர்கிட்ட இருந்து வாங்கிட்டு உங்களுடைய வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ நகை வைக்கக்கூடிய இடத்துலையோ வைக்கும்போது மலமலன்னு செல்வம் பெருகும். மேலும் நகையோடு நீங்கள் வைக்கும்போது, நீங்கள் ஏற்கனவே அடமானத்தில் நகை வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அது மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க வீட்லேயே பெருமாளுடைய படம் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் தூய்மைப்படுத்தி நாமம் விட்டு ஒரு துளசி இலையாவது சூட்டுவது அப்படிங்கிறது அதிகப்படியான பலன்களை தரும். இப்படி நீங்கள் பெருமாளை வழிபட்டீங்கன்னாவே கூப்பிடாமலேயே மகாலட்சுமி தாயாரும் உங்களுடைய வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னே சொல்லலாம்.
சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் சமயத்தில் இல்லாத போதும் வீட்டில் அசைவம் செய்யாத போதும் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள். நம்முடைய சேனல் பொறுத்த வரைக்கும் தான் சில ஸ்பெஷலான டேஸ்ன்னு வரும்போது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்தும் சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அற்புதமான முறை குறித்து தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நாள் வந்து திரும்பவும் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏகாதசி திதி வரும், 11ஆம் தேதி வரும், புதன்கிழமை வரும். ஆனால் இது எல்லாமே சேர்ந்து ஒரே நாளில் வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்பட்டு வருது. அதனால் யாருமே இந்த வாய்ப்பை வந்துட்டு தவற விடாமல் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுருங்க. இது எந்த நேரத்தில் செய்யணும், யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண கஷ்டம் நீங்கணும், செல்வ வளம் அதிகரிக்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். சரி, எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை நாளில் புதன் ஹோரை அப்படிங்கிறது பெஸ்ட்டு. காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த 3 நேரத்தையும் தவற விட்டவங்க இரவு 10 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. ஏன்னா நாளைய நாள் முழுமையுமே நமக்கு இந்த ஏகாதசி திதியும் இருக்குது. இரவு 12 மணி வரைக்கும் இந்த 11ங்கிற சேர்க்கையும் வந்து இருக்குது, 8 சேர்க்கையும் வந்து இருக்குது. இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பட்டை துண்டுகள் வந்து தேவைப்படுது. சிறு சிறு பட்டை துண்டுகளாக நீங்கள் 3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். இந்த பட்டையினுடைய நறுமணம் அப்படிங்கிறது பணவரவை ஈர்க்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். எங்கே வந்து நல்ல நறுமணம் இருக்கோ அங்கே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ 3 சிறு துண்டு பட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் எழுதுவதற்கு பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் எடுத்துக்கோங்க. அல்லது சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கரை எடுத்துக்கோங்க. இவ்வளவு தான் நமக்கு தேவைப்படுது. இப்போ இந்த 2 பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மூச்சு நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் குடிங்க. அதன் பிறகு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இந்த 3 சிம்பலையும் ஒவ்வொரு பட்டை துண்டுகள்லையும் நீங்கள் வந்துட்டு வரைஞ்சிக்கணும். இதில் ஏதாவது ஒரு சிம்பல் வரைஞ்சாவே நமக்கு அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும். இதில் நம்ம 3ஐயும் வரையும் போது அதிரடியான பணவரவு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், இது வந்து முதல் குறியீடு ஸ்வஸ்திக் குறியீடு. இது வந்து 4 திசைகளில் இருந்தும் பணவரவை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான குறியீடு. இதை வந்து ஒன்றில் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குறியீடு, இது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு குறியீடுன்னு சொல்லலாம். நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இதனுடைய அற்புதங்கள் வந்து தெரியும். அடுத்த குறியீடு பார்த்திங்கன்னா முடிவில்லாத பணவரவை வாரி வழங்கக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பல். இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஒவ்வொன்றுலேயும் தனித்தனியாக வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த 3ஐயும் வந்துட்டு நீங்கள் பூக்கற்ற நூலால் நல்லா வந்து கட்டிக்கோங்க. டைட்டாக கழண்டு விழுகாத மாதிரி டைட்டாக ஒவ்வொன்றுலேயும் ஒரு 2-3 முடிச்சு போட்டு 3ஐயும் வந்துட்டு நீங்கள் கட்டிக்கோங்க. இது கட்டுவதற்கு நீங்கள் வெள்ளை நிற நூல், சிவப்பு நிற நூல், மஞ்சள் நிற நூல், எது கலர் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும். எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இடது கையில் வச்சுக்கணும், வலது கை கொண்டு மூடிக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லுங்கள். ஐ ஆம் எ மணி மேக்னெட். நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன். பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. தினம் தினம் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது. என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது. என்னிடம் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள். கூடவே பணம் வந்து உங்களுடைய பர்ஸில் நிரம்பி வழியிற மாதிரியும், உங்களுடைய கபோர்டில் இருக்கிற மாதிரியும், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய கிரெடிட் ஆகிற மாதிரியும் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த பட்டையை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு உள்ள, அதாவது நம்ம ஹால்லேருந்து பார்த்தோம்னா தெரியும் இல்லையா, அந்த மாதிரி உள்பகுதியில், வெளிப்பகுதி கிடையாது. ஒரு சில பரிகாரங்களுக்கு நான் வெளியில் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இதுக்கு வந்து நீங்கள் உள்ளே பண்ணீங்க அப்படின்னா போதும். உள்பகுதியில் ஆணி இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த ஆணியில் இந்த நூலை கொண்டு நீங்கள் கட்டிடுங்க. ஆணிலன்னா சின்ன சின்னது இப்போல்லாம் ஸ்டிக்கு ஹூக் இருக்குது இல்லையா, அதை வந்து வாங்கிட்டு அதை நீங்கள் அந்த கதவுக்கு கொஞ்சம் மேலே அந்த செவுரு இருக்கும் இல்லையா, அங்கே வந்துட்டு நீங்கள் ஒட்டி அதில் வந்துட்டு இந்த கட்டி வச்சுருங்க. இது வந்து அப்படியே இருக்கட்டும். எத்தனை நாட்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மாதங்கள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 2 மாதங்கள் கழித்து இதனுடைய நறுமணம் வந்து குறைஞ்சிரும். அந்த சமயத்தில் இதை நீங்கள் எங்கேயாவது மரம் செடி கொடி அடியில் போடுறதோ இல்லை ஓடுற தண்ணியில் விடுறதோ நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். இந்த 2 மாதத்துக்குள்ளாரையே ஏதாவது ஒரு வகையிலேருந்து, அதாவது இந்த வழிதான்ட்டு இல்லை, ஏதாவது ஒரு வகையிலேருந்து உங்களுக்கு பணவரவு வந்து கொண்டே இருக்கும். அதுவும் இந்த அற்புதமான செயற்கை கொண்ட நாளில் செய்யும்போது அற்புதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.